சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். TUC சேர்ந்த ஆறுமுகம் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம் 19ஆம் தேதி வரைக்கும் வாபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. 19ஆம் தேதி வரைக்கும் மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு, பொங்கலுக்கு விடுமுறைக்கு செல்லக்கூடிய மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? எங்களுடைய கோரிக்கையை பொறுத்தளவுல நீண்ட கால கோரிக்கை. இப்ப அரசு தரப்புலயும் இதே விஷயம் தான் சொன்னாங்க. 19ஆம் தேதி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவரு அரசு தரப்புல மாநகர் போக்குவரத்து கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் 19ஆம் தேதி நான் கண்டிப்பாக உத்தரவாதமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப எங்களை பொறுத்தளவுல அமைச்சர் ஒரு நாள்ல சொல்றேன் அப்படின்னு சொன்னவங்க இது வரைக்கும் தகவல் சொல்லல. இருந்தாலும் அரசு தரப்பு நம்ம நிர்வாக தரப்புல பொங்கலுக்கு பின்னாடி நம்ம பேசலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அரசு தரப்புலயும் அந்த மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. இப்போ ஒரு பக்கம் நீதிமன்றத்துல சொன்னா கூட அரசு தரப்புலயும் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கறதுனால பொதுமக்களுடைய நலன் கருதி நாம ஒரு மறுபரிசீலனை வேலை நிறுத்தம் என்பதை நாங்க பரிசீலிக்கலாம். எங்களுடைய கூட்டம் 4 மணிக்கு எங்களுடைய கூகுள் மீட் கூட்டம் வச்சிருக்கோம். அந்த கூட்டத்துல எடுத்த முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நாங்க அதுல டிக்ளேர் பண்ணுவோம் கண்டிப்பா. இதற்கு முன்னாலும் நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கிறது. அப்போதுமே கூட இந்த மாதிரியான போராட்டங்கள் மக்களுடைய நலன் கருதி வாபஸ் பெறப்பட்டிருக்கு. ஆனா இந்த போராட்டம் 2 நாட்களாக விடாப்பிடியாக இந்த ஊழியர்கள் போராட்டத்துல ரொம்ப ஸ்டபானா இருந்தீங்க. இப்போ இந்த வாபஸ் அப்படின்னு சொல்றது இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய போராட்டங்கள் மாதிரியே கலைஞ்சிருமா, இல்ல நீங்க உங்களுடைய கோரிக்கைகள்ல ரொம்ப உறுதியா இருக்கீங்களா? எங்களுடைய கோரிக்கைகள் அதே இடத்துலதான் இருக்கு. கோரிக்கைகளை நாங்க பின்வாங்கல. இந்த போராட்டம் தற்காலிகமாகத்தான் இன்னைக்கு நம்ம இது பண்றோம். இது தற்காலிக ஏற்பாடு தானே ஒழிய மக்கள் நலன் கருதி தற்காலிக ஏற்பாடாதான் நாங்க அப்படியே வேலை நிறுத்தத்தை பின்வாங்கதா இருந்தா கூட தற்காலிகமான ஏற்பாடாகத்தான் நாங்கள் செய்வோம். மீண்டும் தொடர்ந்து எங்களுடைய போராட்டமோ அடுத்த இயக்கங்களோ தொடரும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த நேரத்துல நம்ம ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நாங்க நினைக்கிறோம். மக்கள் சிரமப்படுறாங்கன்னு பல தரப்புல இருந்து எங்க தகவல் வருது. அப்படி தகவல் வரதனுடைய அடிப்படையா வச்சு பொங்கலும் நெருங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நாங்க மறுபரிசீலனை பண்ணலாம். இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்து விட்டு பின்பாக தொடர்ந்து அடுத்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவது அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாட்டுக்கு நாங்க போக வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. திரு ஆறுமுகம், நீங்க இப்போ சொன்ன மாதிரியே இந்த பொங்கலுக்கு மக்கள் அவதிப்படுவார்கள் அப்படின்ற காரணத்தினால இந்த போராட்டத்தை வாபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த பொங்கல்ல இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காம பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நீதிமன்றத்திற்கு போகாம அரசு தரப்புல நீங்க இந்த விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் அரசு தரப்புக்குமான உறவு சுமூகமாகவே இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, இப்ப வாபஸ் இல்ல மேடம், தயவுசெய்து அத வாபஸ் இல்ல. தற்காலிகமாக இந்த போராட்டம் என்பது வேலை நிறுத்த போராட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போராட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். மக்கள் நலன் கருதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். போராட்டம் முற்றாக கைவிட்டுட்டோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல, இந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கே போகாம நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்து இந்த பொங்கல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அரசு கிட்ட உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறோம். இல்ல, பொங்கலுக்கு முன்னாடியே நாங்க நீண்ட காலமா இதுக்கு முன்னாடியே ஒரு வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்துதான் நாங்க அந்த இதுக்கு வந்திருந்தோம். இல்ல, இந்த பொங்கல் டைம்ல இப்படி ஒரு போராட்டம் அப்படிங்கிறது மக்களை சஃபர் பண்ற மாதிரி இல்ல. ஏன்னா என்னவா இருந்தாலும் நம்ம எல்லாருமே மக்களுக்காக தான் வேலை செய்யறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல மக்களை சஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வைக்கிறது சரியான விஷயமா இருக்கா? இல்ல, அரசு தரப்புலதான் இந்த பொங்கலை நெருக்கி வச்சுட்டு எங்களை எங்களையும் நேரடியா மோத விடுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருக்காங்க. எங்களை பொறுத்த அளவுல நாங்க இன்னைக்கு வைக்கல. இது தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம். இது கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் போதே தெளிவா அமைச்சர் சொன்ன விஷயங்கள், தமிழக முதல்வர்கிட்ட கலந்து பேசிட்டு ஓராண்டுக்கு முன்பாகவே எங்கள்கிட்ட சொன்ன விஷயம். அதனால இது நாங்க திடீர்னு எழுப்பப்பட்ட கோரிக்கைகள் எதுவுமே இதுல கிடையாது. எங்களுக்கு உரிமையான விஷயம், எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சட்டபூர்வமான விஷயம், உரிமையான விஷயங்களை தான் நாங்க கேட்கிறோம். புதிய கோரிக்கையோ புதிய உரிமைகளையோ நாங்க எதையும் கேட்கல. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.